குட் மார்னிங் டே 78. இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த vlogல டைம் இருந்தால் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எந்திரிச்சேன். ஏன்னா உடம்பு சுத்தமாக முடியல. வேறு வழி இல்லை, இன்றைக்கி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து இது ஒர்க் கம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய நாள். அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் கேஃபேல போயிட்டு ஒரு 2 இட்லி ஒரு பூரி சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நடந்துனே இருக்கணும்னு எனக்கு தெரியும். 4 மணி ஆகும் அடுத்த மீல் சாப்பிட்றதுக்குன்றதுனால மார்னிங் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு மாத்திரையும் போட்டேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து ஹேருக்கு ரிலேட்டடான எல்லா திங்ஸ், அதுக்கப்புறம் சலூனுக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வாங்கி அது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இஏக்கு போயிட்டு என்னோடய பர்சனல் வேனிட்டிக்கு லக்ஸுரி, அதாவது லைக் ஜிவான்ஷி, அதுக்கப்புறமா வந்து YSL அந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், கொஞ்சம் இல்லை 4 ப்ராடக்ட் தான் வாங்கினேன். அதுக்கே என்னோடய பர்ஸ் காலி. பட் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வேனிட்டியில் நம்மளோட ஒர்க்கில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது தனி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சென்னையில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஆல்ரெடி எங்கள் கசின்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஹை சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வர வழியில் குட்டீஸ்லாம் எங்கள் கூட வரேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களையும் ஒரு 4 பேர் வந்து தூக்கி போட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய அண்ணியோட அக்வாரியம். அவங்க வந்து அழகாக செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சம்பவம் வந்து இன்றைக்கி சொல்ல முடியாது, ஏன்னா வந்து வீடியோ முடிய போகுது. இன்றைக்கி டேவை வந்து நான் vlog பண்ணியிருக்கேன். ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வர வழியிலே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஏர்லி டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.